Hello everyone, welcome to Agal Classroom. இன்னைக்கு இந்த Agal Classroomல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டிஆர்பி அண்ட் டிஎன்இபி டேஞ்சன்ட்குள்ள டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல செகண்ட் வீடியோ தட் இஸ் லாஜிக் கேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக் கேட்ஸ் இட் இஸ் தி building block fundamental building block of a digital system. Logic gate is a fundamental block of a digital system and the output and input patterns of a gate are assigned logically. For example, ஏன் logically it produce இப்போ ரெண்டு input கொடுக்குறீங்க AND gate அப்படின்னு produce ஆச்சு அப்படின்னா A and B and produce an output Y or X. So it has some logic and producing an output. அதனால தான் இதை assigned logically அப்படின்னு சொல்றோம். அதனால தான் logic gate அப்படின்னு பேர் வந்தது. Logic gates அப்படின்னு பேர் வந்தது. The input and output க்கு ரெண்டு types of levels இருக்கு, high or low. The input may be high or low. High in the sense its value is 1 and low in the sense its value is 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம்னா ட்ரூத் டேபிள். ஒவ்வொரு லாஜிக் கேட்ஸ்க்கும் ட்ரூத் டேபிள் இருக்கு. அந்த ட்ரூத் டேபிள் என்ன சொல்ல வருதுன்னா அவுட்புட் வந்து எப்படி வேரி ஆகுது, இன்புட் வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் வேரியேஷன்ஸ்க்கு அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரூத் டேபிள். Basic gates அப்படின்னு பார்த்தோம்னா and or and not are the basic gates. And or and not are the basic gates. Now let's see the what are the gates. AND gate னா என்ன, அதோட சிம்பல் எப்படி இருக்கும், boolean expression எப்படி இருக்கும், அதோட ட்ரூத் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். So first is a AND gate. AND gate அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is nothing but a A into B. A into B is nothing but a AND gate. ரெண்டு input எடுத்திருக்கோம், A and B ங்கிற ரெண்டு input produce an output X is equal to A into B. So in another way we can say AND gate is equivalent to A intersection B. AND gate is equivalent to A intersection B. இப்போ இந்த சர்க்கியூட் பாருங்க, இப்போ நான் வந்து பவர் சப்ளை கொடுக்குறேன்னா ரெண்டு வேல்யூமே இங்கேயும் A ஓட வேல்யூ 1 and B ஓட வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் there will be a power flow, current flow வந்து occur ஆக chances இருக்கு. So if both A and B is 1 and output is also 1, for AND gate it is nothing but A into B, A into B, multiplication A into B. So if A equal to 0, B equal to 0, then output is also equal to 0. A equal to 0 and B equal to 1, then output is also equal to 0. If A equal to 1 and B equal to 0, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0 தான். எப்போ 1 1 வருதோ அப்போதான் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. This is the equivalent circuit for AND gate. AND gateக்கு நம்ம symbolic diagram A intersection B, இந்த diagramமும் circuit diagram. So this three diagram represent AND gate. Next OR gate பார்க்க போறோம். So OR gate is nothing but A plus B. Output is nothing but A plus B is the OR gateக்கு A plus B. So இப்போ A and B ரெண்டு input கொடுக்குறீங்க, output X is equal to A plus B. So A union B எல்லாத்தையும் நம்ம join பண்ணி எழுதுறது, that is A union B. OR gate is equivalent to A union B. ஏதாவது ஒரு இன்புட் A plus B அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலும் நமக்கு அவுட்புட் 1 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் அ parallel சர்க்கியூட். இந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஏயோட வேல்யூ 1 இருந்தாலும் சரி, இல்லை அதர்வைஸ் பியோட வேல்யூ, இங்கே பியோட வேல்யூ 0 இருந்தாலும் ஓகே. கரண்ட் ஃப்ளோ எப்படி நடக்கும்னா இந்த ப்ராசஸ்ல ஏல ஃப்ளோ ஆகி இந்த மாதிரி நடக்கும். இன்கேஸ் ஏயோட வேல்யூ 0 அண்ட் பியோட வேல்யூ 1 இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பில இருந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ ஏயோட வேல்யூ 0, எனி ஒன் வேல்யூ 1 இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து 1 கிடைக்கும், பிகாஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ 0 பிளஸ் 0ங்கிறப்ப 0, 0 பிளஸ் 1ங்கிறப்ப அவுட்புட் 1, 1 பிளஸ் 0ங்கிறப்ப அவுட்புட் 1, 1 பிளஸ் 1ங்கிறப்பையும் அவுட்புட் 1. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஃபார் OR gate. And OR gate X is equal to A plus B. Next logic gate is NOT gate. NOT gate அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா NOT gate it is nothing but reverse. என்ன input கொடுக்குறோமோ அதுக்கு
இன்வெர்ட்டடாக கிடைக்கிறது தான் நாட் கேட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0 கிடைக்கும், 0 கொடுத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் தி நாட் கேட். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னன்னா this is the equivalent circuit for NOT gate. This is the equivalent circuit for NOT gate. So A ஓட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா output value is 1, 1 இருந்ததுன்னா output value is 0. Next நம்ம முக்கியமான டாபிக் பார்க்க போறோம், that is universal gates. That is இப்போ வந்து logic gates வந்து and or and not are the basic gates ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. Any logic gates of any complexity can be realized by using only these three basics. இந்த three basic gates வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ universal gateன்னு சொல்றது வந்து what are the universal gates? Universe அப்படின்னு என்னது? பிரபஞ்சம்னு சொல்றோம். So NAND and NOR are universal gates. Why it is called universal gates? ஏன்னா it can perform these two gates can perform the operation of or function of all basic gates. That is all basic gates. அந்த மூணு கேட்ஸ்மே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால தான் இதை யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் and or not இந்த மூணு கேட்டுமே நம்ம என்ன பண்ணோம், NANDலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், NORலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதனால தான் இதை யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூனிவர்சல் கேட்டோட சிம்பாலிக் டயக்ராம் and it is just opposite for AND கேட்டோட opposite, inverted. AND கேட்டோட inverted தான் NAND. So AND கேட்டுக்கு symbol is nothing but A into B the whole bar. So A into B the whole bar. So this is the equivalent symbolic diagram for NAND gate. இது எப்படி சொல்றாங்கன்னா AND plus இது ஒரு AND gate plus ஒரு NOT gate. ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்வர்ஸாக இருக்கும். ஸோ எனி ஒன் நோட ஏதாவது ஒரு இப்போ 0 into 0 அவுட்புட் வந்து 0 தான் கிடைக்கும். இப்போ பாருங்க 0 into 0 அவுட்புட் 0. இங்கே நான் இங்கே இன்னொரு டேபிள் போடுறேன் உங்களுக்காக ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. இட் இஸ் நத்திங் பட் அண்டு இது வந்து NAND. ஸோ 0 into 0 அவுட்புட் 0. இதுக்கு இன்வர்ஸ்ங்கிறப்போ 1. ஸோ 0 into 1 இதோட அவுட்புட் 0. இதோட இன்வர்ஸ் வந்து 1. தட் இஸ் நாட். இதோட நாட். இது எல்லாத்துக்குமே நாட் எடுத்தோம்னா தென் வீல் கெட் திஸ் வேல்யூ. ஸோ இதுக்கும் 1 into 0 இட்ஸ் வேல்யூ இஸ் 0. இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா 1. 1 plus 1 is value is 1. இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா 0. ஸோ திஸ் இஸ் and this is NAND. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்ல என்ன சொல்லலாம்னா A into B the whole bar can be written as A bar plus B bar. It is nothing but NAND gate is bubbled OR gate ன்னு சொல்லலாம். bubbled OR gate. So it can be redrawn as இங்கே ஒரு நாட் ஏவை நாட் பண்றோம், பிஐ நாட் பண்றோம், bubbled OR gate. This is the bubbled OR gate ஓட symbol. bubbled OR gate ஓட symbol. So it can be, so நீங்க இது ஒண்ணுதான் ஈக்குவேஷன் ஃபார் NAND கேட்னு கிடையாது. ஸோ NAND கேட்டா இருந்ததுன்னா A into B the whole barரும் எழுதலாம். In another way I can write A bar plus B barன்னு எழுதலாம் by using laws. இந்த laws எல்லாமே நம்ம next வீடியோஸ்ல பார்க்கலாம். Boolean laws எல்லாமே next வீடியோஸ்ல பார்க்கலாம். Next is a NOR gate. NOR gate அப்படின்னு பார்த்தீங்கன்னா NOR கேட்டோட சிம்பாலிக் டயக்ராம். NOR கேட்டோட சிம்பாலிக் டயக்ராம் that is OR ஓட OR gate and ஒரு NOT gate. It is OR gate plus ஒரு NOT gate. So let me write here. It is OR gate. This is NOR gate. OR gateக்கு A plus B. OR gateக்கு A plus B. So if 0 plus 0 output is 0. But இதுக்கு invert எடுத்தோம் not எடுத்தோம்னா its value is 1.
0 plus 1ங்கிறப்ப வேல்யூ 1, இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோன்னா 0. 1 plus 0ன்னு எடுத்தோன்னா இதுக்கு வேல்யூ 1, இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோன்னா 0. 1 plus 1ங்கிறப்ப வேல்யூ 1, இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோன்னா its value is 0. So, it can be written as a plus b the whole bar. In another way, I can write a plus b the whole bar can be written as a into b the whole bar. So, NOR gate is equal to bubbled AND gate. Bubbled AND gate. NOR gate is equal to bubbled AND gate. So, இப்போ என்னன்னா bubbled AND gate in the sense ஒரு A inverse B க்கு B inverse convert பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு AND gate நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா this is also can be a NOR gate. அதுதான் concept. So, OR gate can be written as a plus b the whole bar எழுதலாம், a into b the whole bar, and it can be said as bubbled AND gate. Next one is a XOR gate. XOR gate. XOR gate produces an output only when the inputs are not equal. XOR gate produces an output when the inputs are not equal. ரெண்டு input இருக்கு, A and B ரெண்டு input இருக்குன்னா when A and B are not equal, then it produce an output 1. So அப்படி பார்த்தோன்னா இது ரெண்டுமே 0 0 அப்படின்னா output 0. இப்போ இதை பாருங்க, இதுவும் A is not equal to B and இதுவும் A is not equal to B, then it produce an output 1. This is known as XOR ஓட truth table, and this is the XOR diagram. This is a symbolic diagram for XOR gate. It is A exclusive OR of B. It can be written as A exclusive OR of B. எப்படி எழுதலாம், expand பண்ணி எழுதலாம்னா A bar into B plus A into B bar. It can be written as A bar B plus A into B bar னு எழுதலாம். இது இன்னும் brief எழுதணும் அப்படின்னு பார்த்தேன்னா A exclusive OR is equal to A plus B into A bar plus B bar னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா, these are the two equivalent values for A exclusive OR. ஸோ மறந்துடாதீங்க, நம்ம எப்பவுமே இது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். A exclusive OR Bனா என்ன எழுதுவோம், இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் A exclusive OR B is equal to A bar B plus A B bar மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். A exclusive OR of B is equal to A plus B into A bar plus B barum important தான். So these are the two formulas for A exclusive OR of B, Boolean formulas, equivalent formulas. Next நம்ம பார்க்க போறது AX NOR, exclusive NOR, AX NOR. So AX NOR னு பார்த்தீங்க அப்படின்னா it is nothing but the output of AX NOR is 1 only when two inputs are equal. Two inputs are equal இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா A exclusive OR A and B are equal இருந்தா மட்டும்தான் அவுட்புட் என்னவா கிடைக்கும், அவுட்புட் 1 கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது equal and this is also equal and it produce an output 1. Other things are not equal, அதனால நமக்கு என்னன்னா அவுட்புட் 0, இதுக்கு 0 கிடைச்சது. A exclusive OR of B is A bar B plus A B bar the whole bar. In another way I can write AB plus A bar into B bar. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ டக்கு ஞாபகம் வரணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. A exclusive OR of B is equal to A bar B plus A B bar the whole bar. It can be written as AB plus A bar into B bar. Okay, நம்ம இப்போ AND gate, OR gate, NOT gate, NAND, NOR, XOR, XNOR பார்த்தோம் இல்லைங்களா. these are the gates பார்த்தோம். இப்போ ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக் கேட்ஸ் NAND கேட்டாக இருந்தது அப்படின்னா எல்லா கேட்டுமே பேசிக் கேட்ஸ் யூனிவர்சல் கேட். NAND அண்ட் NOR ஆர் யூனிவர்சல் கேட்டுன்னு சொன்னோம். எதனால மித்த 3 பேசிக் கேட்ஸும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் யூஸிங் NAND கேட்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த NAND கேட்டை யூஸ் பண்ணி எப்படி AND கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, OR கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, NOT கேட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பார்த்தா எத்தனை நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு, இந்த கொஸ்டினும் அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறாங்க. ஹவு மெனி NAND கேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் AND கேட்
ஆர் கேட் ஆர் நாட் கேட் அப்படின்னு கொஸ்டினும் கேட்குறாங்க அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், லாஜிக் கேட்ஸ் யூஸிங் NAND கேட் ஒன்லி. NAND கேட் யூஸ் பண்ணி அண்ட் ஆர் அண்ட் நாட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ அண்டுக்கு நமக்கு என்ன தெரியும், A into B தான் நமக்கு அண்ட் கேட்டோட சிம்பிள் எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ இது ரெண்டு டபுள் பார் போட்டோம் அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் A into B. இந்த பார் கேன்சல் ஆயிரும். தென் இட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் A into B. அப்போனா ரெண்டு NAND கேட், 2 NAND gates ஆர் required to implement AND gate. AND gate implement பண்ண நமக்கு என்ன கேட் வேணும், ரெண்டு NAND கேட் தேவை. ஓகேங்களா? ஸோ இங்கே A and B NAND கேட் போட்டோன்னா A B the whole bar, மறுபடியும் ரெண்டுமே ஒரே இன்புட் கொடுத்தோன்னா AB the double bar ஆயிரும். டபுள் பார் ஆச்சுன்னா then it is automatically equal to A into B. That is nothing but AND gate ஓட அவுட்புட். ஓகேங்களா? இப்போ OR கேட் பாருங்க. For OR gate A plus B is equal to A plus B the double bar இருக்கு. It can be written as A bar into B bar the whole bar. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை மறுபடியும் நம்ம எக்ஸ்பிரஷனில் கொண்டு போனோம் அப்படின்னா A plus B நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மறுபடியும் பூலியன் லாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, how many gates are required, how many NAND gates are required to implement OR gate na 3 NAND gates are required for implementing OR gate. OR gate implement பண்ண நமக்கு 3 NAND gate தேவை. இப்போ A மட்டும் A பாரா மாத்திருக்கோம் NAND gate யூஸ் பண்ணி, இன்னொரு B B பாரா மாத்திருக்கோம் using NAND gate யூஸ் பண்ணி. இது ரெண்டையும் இன்புட்டா கொடுத்தோம்னா A plus B நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இட் இஸ் நத்திங் பட் ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ இது ஒரு AND கேட், NAND கேட் செகண்ட் ஒன் அண்ட் NAND கேட் தேர்ட் ஒன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் NAND கேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஆர்டர் டு கன்வெர்ட் நாட் கேட்டாக கன்வெர்ட் பண்ணணும், NAND கேட்லேருந்து நாட் கேட் கன்வெர்ட் பண்ணணும்னா 1 NAND கேட் இஸ் ரெக்வயர்ட் டு ரெப்ரசன்ட் நாட் கேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏங்கிற வேல்யூ ரெண்டுக்குமே இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் A bar. ஓகேங்களா? ஸோ இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் NAND கேட் ஒன்லி யூஸிங் அண்டு கேட்டாக இருந்ததுன்னா 2 NAND கேட் யூஸ் பண்ணுறோம். இங்கே 3 NAND கேட் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒன்லி 1 NAND கேட் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் NOR கேட் அப்படின்னு பார்த்தீங்க, சாரி லாஜிக் கேட்ஸ் ஃபார் XOR அண்ட் XNORக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் XORக்கு அண்ட் XNORக்கு பார்க்க போகிறோம். XOR இருந்தது அப்படின்னா A bar B plus A B bar. It can be written as A bar B bar plus AB the whole bar. So இந்த expression தான் final expression. So இங்கே ஒரு NAND gate 1, this is 2, this is 3 and this is 4. So 4 NAND gates are required for implementing XOR gate. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏயும் பியையும் இன்புட்டாக எடுத்து இங்கே என்ன கிடைக்குதுன்னா A bar plus B bar கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ஏங்கிற இன்புட் இன்னொரு NAND கேட் கொடுக்குறோம், பிங்கிற இன்புட் இன்னொரு NAND கேட் கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா A bar plus B bar into A, இங்கே A bar plus B bar into B the whole bar கிடைக்கும். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு NAND கேட்டில் கொடுக்குறப்ப நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்கும்னா A bar B plus A B barன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 4 NAND gates are required for implementing XOR gate. XNOR gate அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 NAND gates are required for XNOR gate. ஓகேங்களா? ஸோ XNOR gate பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? XNOR gate அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 NAND gates are required to implement XNOR gate. So இங்கே 1, this is
2 and 3 and 4 and this is 5. ஓகேங்களா? இப்போ a bar into b bar plus a b bar can be written as, இங்கே வந்து ரெண்டையுமே கொடுக்குறீங்க, ஒரு NAND கேட்ல கொடுக்குறீங்கன்னா a bar plus b bar கிடைக்கும். with the input a வையும் இந்த வேல்யூவையும் கொடுக்குறப்ப a bar plus b bar into a the whole bar கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்கிற அவுட்புட், இந்த இடத்துல என்ன அவுட்புட் கிடைக்கும்னா a bar plus b bar into b the whole bar கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஒரு NAND கேட்ல கொடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நாட் கிடைக்கும். தட் இஸ் a bar into b bar plus ab the whole barன்னு கிடைக்கும். ஸோ இங்கே கடைசி அவுட்புட் வந்து இது கூட டபுள் பார் கிடைக்கும். அவுட்புட் வந்து this x is nothing but this value, you will get this value which is nothing equivalent to XNOR gate. So 5 NAND gate is required to implement XNOR gate. Next என்ன பார்க்க போறோம்னா logic gates using NOR gate alone. NOR gate மட்டும் யூஸ் பண்ணி எப்படி AND gate, OR gate, NOT gate and XOR and XNOR எப்படி implement பண்றதுன்னு பார்க்க போறோம். So NOR gate மட்டும் யூஸ் பண்ணி AND gateங்கிறப்ப 3 NOR gates are required to implement AND gate. So this is 1, 2 and 3. 3 NOR gates are required to implement AND gate. So A into B can be written as AB the double bar. It can be written as A bar plus B bar the whole bar, which is nothing but AB, which is nothing but AB. So இதுக்கு வந்து NOR gate ப்ரொடியூஸ் பண்ணீங்க, ஏக்கு NOR எடுத்தீங்கன்னா A bar, Bக்கு NOR gate ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா B bar. இது ரெண்டையும் திருப்பி NOR gateல ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது a bar plus b bar the whole bar, which is nothing but a into b. For NOR gate, OR gate implement பண்றதுக்கு NOR gate எத்தனை NOR gate வேணும்னா 2 NOR gates are required to implement OR gate. a plus b is equal to a plus b double bar. இந்த double bar cancel ஆயிடும், then a plus b மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். So a bயும் ஒரு NOR gateல ப்ரொடியூஸ் பண்றீங்க, a plus b the whole bar கிடைக்குது. மறுபடியும் இந்த வேல்யூ கொண்டு வந்து ஒரு NOR gateல கொடுக்குறீங்க, that is 1, this is 2. கொடுக்குறப்ப a plus b double bar ஆகுது, which is nothing but a plus b. அதே மாதிரி 1 NOR gate is required to implement NOT gate. The similar way a வந்து NOR gateல NOR gateக்கு aங்கிற இன்புட் கொடுத்தீங்கன்னா you will get an output a bar. Next XOR and XNOR. XOR and XNOR ன்னு பார்த்தீங்கன்னா so here 1 2 3 4 5 அங்க என்ன பார்த்தோம்னா 4 NAND gates, NAND பொறுத்தளவு 4 NAND gates for XNOR-க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 5 NAND gate for XNOR, இது XOR, sorry இது XOR. ஆனா இங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க 5 NAND gate NOR gate, here 4 NOR gate. So அப்படியே just இன்வெர்ட் ஆகி தான் கிடைச்சிருக்கும். எல்லா இதுக்குமே நான் ஒரு கம்பேரிசன் டேபிள் உங்களுக்கு காமிச்சேன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ XORன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 5 NOR gates are required to implement XOR gate. Here 4 NOR gates are required to implement XNOR gate. ஓகேங்களா? ஸோ அதுக்குரிய சிம்பிள் this is 1 2 3 4 and 5. Here 1 2 3 and 4. This is the comparison table for NAND and NOR. இப்போ பார்த்தீங்கன்னா NOT கேட்டை பொறுத்தளவு ரெண்டுக்குமே NAND-ஆ இருந்தாலும் சரி NOR-ஆ இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே என்னன்னா 1 1, இதுக்கும் 1 தான் இதுக்கும் 1 தான், ரெண்டுக்குமே 1 கேட் இதுக்கும் ஒரு கேட் இருந்தால் போதும். ஸோ AND கேட்டா இருந்தது அப்படின்னா NAND கேட்னா 2 போதும், மினிமம் வந்து 2 போதும், இங்கே வந்து 3. ஸோ எப்போவுமே இந்த AND OR வந்து பார்த்துக்கோங்க, இந்த AND OR NAND NOR ஓகேங்களா, அதுக்கப்புறம் XOR and XNOR
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் அவுட்புட். ஸோ அண்டுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏதாவது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மீதி உள்ளது ஈஸி. அண்டுக்கு வந்து 2 NAND கேட் அண்ட் 3 NOR கேட் வந்து போதும். இதுவே இதுக்கு இன்வர்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா அது ஆர் கேட். ஸோ 3 NAND கேட் அண்ட் 2 NOR கேட் இஸ் இனஃப் ஃபார் ஈஸி. அதாவது என்னென்னா உங்களால் வந்து அதை ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் டக்குன்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியலை அப்படின்னா ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு இன்வர்ஸ் தான் செகண்ட் ஒன். அண்டுக்கு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆருக்கு வந்து இன்வர்ஸ். ஸோ இங்கே 2 3ன்னு வந்துச்சுன்னா இங்கே 3 2 வரும். ஹியர் NAND பொறுத்தளவு 1 4 இங்கே 4 1 ஜஸ்ட் இன்வர்ஸ். XR அண்ட் XNOR பார்க்குறீங்கன்னா 4 5 இங்கே 5 4 வரும் ஜஸ்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெமரி பர்பஸ்க்காக நம்ம படிச்சுக்கலாம். பட் இட் வில் நாட் ஒர்க் ஃபார் லாங். ஓகேங்களா? பேசிக்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்கணும். இது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ அண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 அதோட இன்வர்ஸ் 2 3னா 3 2. NAND ஞாபகம் வச்சுட்டிங்க 1 4னா இங்கே 4 1. XRனா 4 5 இருந்துச்சுன்னா 5 4. ஸோ லெட் மீ ஷோ யூ அ கம்பேரிசன் டேபிள். கம்பேரிசன் டேபிள் காமிக்கிறேன். இந்த கம்பேரிசன் டேபிள் என்னென்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கேட்ஸ் எல்லா கேட்ஸ்க்குமே எப்படி வந்து இன்புட் பபிள்டு எப்படி இருக்கும், அண்டு கேட்னா அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, ஆர் கேட்னா அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, நாட் எப்படி இருக்கும், NAND எப்படி இருக்கும். ஸோ அண்டு கேட்டோட சிம்பிள், ஆர் கேட்டோட சிம்பிள், நாட், NAND, NOR, XR அண்ட் XNOR கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே. இதுவே இன்புட் பின் ஆர் பபிள்டு, இன்புட் பின் வந்து பபிள்டாக இருக்குது, இன்புட்டை வந்து இன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அப்போ NOR கேட், NAND கேட், பஃபர் கிடைக்கும். ஸோ அதுக்குரியது இன்புட்டை மட்டும், அதாவது இன்புட் வந்து எக்ஸ் பார் இங்கே ஒய் பார் இந்த மாதிரி இருந்தது பபிள்டு. பபிள் இந்த சென்ஸ் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுட்டு எப்படி இருக்கும். இல்லை அவுட்புட் மட்டும் பபிள் பண்ணியிருக்கோம், அவுட்புட் மட்டும் பபிள் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு வந்து என்ன கிடைக்கும், அண்டுகேட்டாக இருந்ததுன்னா என்ன கிடைக்கும், அந்த மாதிரி கம்பேரிசன் டேபிள் கொடுப்போம். போத் இன்புட் அண்ட் அவுட்புட், இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி பபிள்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா வாட் வில் பி தி அவுட்புட். ஓகேங்களா? அண்டு கேட்டாக இருந்தது, இப்போ இன்புட் மட்டும் பபிள் பண்ணியிருக்கோம் பட் இட் இஸ் அன் அண்டு கேட்டாக இருந்ததுன்னா நமக்கு நார் கேட் கிடைக்கும். இப்போ அவுட்புட் மட்டும் பபிள் பண்ணியிருக்கோன்னா நமக்கு வந்து அண்டு கேட் வந்து NAND கேட்டாக கிடைக்கும். போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே பபிள் பண்ணியிருக்கோன்னா அண்டு கேட் வில் பி ஆர் கேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே தான் இங்கே. இப்போ ஆர் கேட் இருக்குது, ஆர் கேட்டில் இன்புட்டை மட்டும் நான் பபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து NAND கேட் கிடைக்கும். அவுட்புட் மட்டும் நான் பபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர் கேட் இஸ் கன்வெர்டட் இன்டு நார் கேட். இன்கேஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே நான் பபிள் பண்ணியிருக்கேன்னா ஆர் கேட் இஸ் கன்வெர்டட் இன்டு அண்ட் கேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒன்றுலேருந்து எப்படி இன்னொன்று கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த கம்பேரிசன் டேபிள் ஷோ ஆகுது. ஸோ இன்புட் this will provide you a clean understanding between how to convert one form of gate into another form of gate. implement பண்ணணும்னா என்ன பண்ணலாம்ங்கறத இந்த கம்பேரிசன் டேபிள்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். So all the best for your exams. If you like it, comment, share, subscribe, and thanks for watching. Thanks for watching the Agal Classroom.